அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 2025 டு 2026ஆம் ஆண்டு முதல் ஓகேங்களா, ஒரு 3 முக்கியமான ரேஷன் அட்டைகளுக்கு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான திடீர் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் இதை செய்ய வேண்டும். ஒரு வேளை நீங்க கட்டாயம் இதை பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும், கேன்சல் ஆகிவிடும் அப்படின்றத தமிழக அரசே தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா இந்த இடத்துல வீடியோல சொல்றேன். ஸோ அது ஃபர்ஸ்ட்ல வந்து என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுமே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டைகள். இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இவ்வளோ நிறைய சலுகைகளை வந்து வாங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இருக்கும்போது இப்போ 2025 2026ஆம் ஆண்டுல புதிய மாற்றங்கள் நிறைய அப்டேட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் வரக்கூடிய ஜூன், அதாவது இந்த மாதத்தோட 30ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் கைரேகை ஓகேங்களா, கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும். இது முதல். அடுத்ததா ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது மூன்றும் சேர்த்து முதல் அப்டேட்டாக நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த முதல் முக்கியமான அப்டேட் இது. ஓகேங்களா? இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய தேர்தல் நேரத்துல ஓகேங்களா, தேர்தல் நேரத்துல என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்குமே மாதம் ரூபாய் 4000 6,000 வரை உதவி தொகையாக கண்டிப்பாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றத முதற்கொண்டு அதற்கான இரண்டாவது அப்டேட்டை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது மூன்றாவது ரொம்ப 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 முக்கியமான அப்டேட் ஓகேங்களா. அது என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஓகேங்களா. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 2024ஆம் ஆண்டுல வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகளை வந்து அப்ளை பண்ணும்போது அதுல கிட்டத்தட்ட 1,83,00,000 பேர் மட்டும்தான் இது வரைக்கும் பயன்பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 1 கோடி பக்கமா வந்து யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணதுனால நிறைய பேர் வந்து சோகத்தோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பாக மீண்டும் அப்ளை பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க இடத்துல போயிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அப்ளை பண்றதுக்கு 9,000 இடங்கள்ல முகாம்கள் இட்டிருக்காங்க. அந்த முகாம்கள்ல எங்க போய் நம்ம அப்ளை பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த 3 முக்கியமான அறிவிப்புகளை பத்தி தான் தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். அதுலயுமே மெயினா வந்து இந்த ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பத்தின அப்டேட் தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வரக்கூடிய அபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ், அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்றாங்க பாருங்க. ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது, ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் குடும்ப தலைவிகளுமே கைரேகை உங்களுடைய ரேஷன் அட்டைகள் இருக்கக்கூடிய இப்போ 5 பேர் குடும்ப அட்டையில ஸ்மார்ட் கார்டுல பேர் இருக்குன்னா அந்த 5 பேருமே கூட்டுறவு கடைகளுக்கு சென்று, ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்யணும். ஒருவேளை நீங்க வந்து கைரேகை பதிவு செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான தகவலும் கூட.
ஸோ நீங்க கைரேகை பதிவு செஞ்ச எதனால் என்ன ரீசனுக்காக முதல்ல கைரேகை பதிவு செய்ய சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டுல இருந்து ஓகேங்களா, ஸ்மார்ட் கார்டுல பெயர் இருக்கும். ஆனா வந்து அவங்க வெளிநாட்டுல போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க. அவங்களுடைய பெயருமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த ஸ்மார்ட் கார்டுல இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து தான் அரிசி வந்து மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே குற்றம். ஓகேங்களா? ஸோ இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்களோட பெயர்கள் ஓகேங்களா? இறந்து போனவங்களோட பெயர வந்து நீக்காமலேயே அவங்களுக்குமே அந்தந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அரிசி வந்து சேர்த்து வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னுமே வந்து முறைகேடு. ஸோ இது எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் இந்த கைரேகை பதிவு முறை வந்து தமிழக அரசு அதிரடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இத கைரேகை பதிவு செய்யல அப்படின்னா, கைரேகை நீங்க பதிவு செய்யணும். ஓகேங்களா? வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ள இது கட்டாயங்க. ஓகேங்களா? கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த கைரேகை நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உடனே நீங்க ஆதார் அப்டேட்டுமே செய்யணும். ஓகேங்களா? ஐடென்டி ப்ரூஃப் இப்ப நீங்க 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேரும் கைரேகை பதிவு செஞ்சுட்டு 5 பேருடைய ஆதார் கார்டுமே குடுத்து நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். அதே மாரி மொபைல் நம்பர் ஓகேங்களா? நீங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் குடுத்தாவே போதுமானது. எதற்காக அந்த மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ரேஷன் அட்டைக்கு, உங்க ஸ்மார்ட் கார்டுக்கு என்னென்ன ரேஷன் பொருட்கள்லாம் வருது, என்னென்ன விலையில உங்களுக்கு குடுக்குறாங்க, இந்த மாரி எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிடணும். ஓகேங்களா? கட்டாயமா நீங்க வந்து கைரேகை பதிவு செஞ்சிரணும். ஆதார் அப்டேட் செய்யணும். மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இது முதல் அப்டேட் முடிஞ்சாச்சு. அடுத்தது 2வது அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்குமே வரக்கூடிய தேர்தல் நேரங்கள்ல 4000 6,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் ஒரு குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல முன்னுரிமையாக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கும் சரி, இது எல்லாமே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த 4,000 முதல் 6,000 வரை இந்த உதவித்தொகை கிடைக்கும். அதுவுமே அவரவர்களுடைய வங்கி கணக்கில் தான் வரவு வைக்கப்படும்ன்றதும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தேர்தல் நேரங்கள்ல அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கு. ஸோ நான் அப்டேட் பண்றேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த அப்டேட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த அப்டேட் நான் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா 3வது முக்கியமான அப்டேட் என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. குடும்பத் தலைவிகள் அனைவருமே கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா வந்து மாதம் மாதம் அவரவர்களுடைய வங்கி கணக்குல வந்து 1000 ரூபாய் வந்து விழுந்து வந்துட்டு இருக்கிறது. ஸோ எல்லாமே வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஆனா ஒரு சில குடும்பங்கள் அதாவது கிட்டத்தட்ட இதுல வந்து 2 கோடிக்கும் மேற்பட்ட பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 1 கோடி பேர் மட்டும் தான் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும். 1 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க, கேன்சல் செய்யப்பட்டாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் அப்டேட்ல இல்லாததுனாலயும், ஆதார் அப்டேட்ல இல்லாதனாலயும், வங்கி கணக்கு சரியான அப்டேட்ல இல்லாதனாலயும் தான் நெறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மீண்டும் ஓகேங்களா, மீண்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகாவிலயும், ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயுமே வந்து முகாம்கள் நடக்குது. அந்த முகாம்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் தான் அதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குமே போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மீண்டும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வரும். ஓகேங்களா? எஸ்எம்எஸ் கண்டிப்பா அனுப்புவாங்க. இந்த மாரி நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லான்னு சொல்லிட்டு ஒரு மெயிலும் எஸ்எம்எஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து கங்கிராச்சுலேஷன் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் உங்க அக்கவுண்ட்லன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வரும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ரூ. 1000 பெறுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாமே சீக்கிரமா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா போயிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.